வணக்கம். Welcome to Cricket with Badri. India vs New Zealand World Test Championship Final. AG's Bowl Southampton இங்கிலாந்துல 18ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுது. இந்த மேட்சோட ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பண்ண போறோம். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2019 ஆகஸ்ட்ல இருந்து தொடங்க ஆரம்பிச்சது. இந்தியா பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் சீரீஸ் WTC சாம்பியன்ஷிப்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா விளையாடினாங்க. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அவர் தாங்க ஸ்டார் பர்ஃபார்மரா இருந்தாரு. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா அவரு 13 விக்கெட்ஸ் வீழ்த்தினாரு, இன்க்ளூடிங் ஹேட்ரிக். சோ முதல் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இன்டு தி லைம்லைட் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டரா உருவாக ஆரம்பிச்சாரு. அடுத்தது இந்தியா சவுத் ஆப்பிரிக்காக்கு எகெயின்ஸ்டா ஹோம் சீரீஸ் விளையாடினாங்க. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் பெர்ஃபார்மர் யாருன்னா ரோஹித் சர்மா இந்த சீரீஸ்ல ஒரு கம்பேக், அதாவது டெஸ்ட் டீமுக்குள்ள ஒரு கம்பேக் கொடுத்தாரு. இந்த சீரீஸ் மூலமா 529 ரன் அடிச்சாரு. இந்த சீரீஸ்ல 132 ஆவரேஜ்ல, அது மட்டும் இல்லாம 300 அடிச்சாரு ரோஹித் சர்மா. சோ ரோஹித் சர்மா ஒரு பெரிய கம்பேக், அதாவது டெஸ்ட் எரினாக்குள்ள இந்த ஹோம் சீரிஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால பண்ணாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்தியா டூர் ஆஃப் நியூசிலாந்து வந்ததுங்க. இந்தியா டூர் ஆஃப் நியூசிலாந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு பரவதம் வாங்கினாங்க. அதாவது 2 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்ல 0-2 அப்படின்னு தோத்த இந்திய அணி ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க நியூசிலாந்து சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. குறிப்பிடத்தக்க விஷயம் பாத்தீங்கன்னா விராட் கோலி 4 இன்னிங்ஸ் விளையாடினாரு, ஆனா வெறும் 38 ரன் தான் அடிச்சாரு இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சீரீஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இன் ஆஸ்திரேலியா நடந்தது. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் 36 ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்திய அணி அடுத்த 2 மேட்ச் மெல்போர்ன் மற்றும் சிட்னில அபாரமா பெர்ஃபார்ம் பண்ணி சீரீஸையே ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதாவது யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நிறைய இன்ஜுரி ஒரி இருக்கும் போது கூட ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸ்டார் ஆஃப் த சீரீஸ் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தாங்க. 224 ரன் அடிச்சாரு 68 ஆவரேஜ்ல. அதாவது ஒரு சம பெர்ஃபார்மரா எல்லாரும் எழுந்து நிக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்சஸ் ரிஷப் பண்ட் இந்த சீரீஸ்ல கொடுத்தாரு. இவரை தவிர பல இந்தியன் யங்ஸ்டர்ஸும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. சோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீரீஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அடுத்தது இந்தியா கிடைச்சது. கடைசியா இந்தியா டெஸ்ட் மேட்சஸ் விளையாடினது இங்கிலாந்துக்கு எதிராக ஹோம் சீரீஸ்ல. டர்னிங் விக்கெட்ஸ் நிறைய கிடைச்சாலும் நம்ம சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல நம்ம ஸ்பின்னர்ஸ் ரொம்ப அருமையாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. குறிப்பிடத்தக்க பாத்தீங்கன்னா அஸ்வின் மற்றும் அக்ஷர் பட்டேல், இவங்க 2 பேரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேனை டார்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜோ ரூட் தான் ஓரளவுக்கு நல்லா விளையாடுனார். பட் இந்திய அணி ஒரு பெரிய அளவில் இந்த சீரீஸ் வின் பண்ணதுக்கு காரணம் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அஸ்வின் அண்ட் அக்ஷர் கீ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தாங்க இந்தியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நியூசிலாந்து அணியும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்களோட ரூட் டு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். வலுவு, அதாவது ஸ்ட்ரென்த் நியூசிலாந்துக்கு என்னன்னு பார்த்தா டெஃபினட்டா அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் தாங்க. 3 பேரு ரொம்ப அருமையாவே பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்க. டிம் சவுதி, ட்ரெண்ட் போல்ட் மற்றும் கைல் ஜேமிசன், இவங்க 3 பேரும் ரொம்ப அருமையாவே கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணி, அதாவது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு நியூசிலாந்து வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க 3 பேர் ஒரு மூல காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறக்காதீங்க, நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா நியூசிலாந்து விளையாடும் போது அபாரமா பெர்ஃபார்ம் போனது இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தாங்க. இன்ஃபேக்ட் 2 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்ல இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இவங்களுக்கு இடையே 34 விக்கெட்டை வீழ்த்தினாங்க அந்த சீரீஸ்ல. சோ இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டெஃபினட்டா ஒரு சேலஞ்சா தான் இருக்க போறாங்க. நியூசிலாண்டோட பேட்டிங்கை பொறுத்த மட்டும் முதுகெலும்பு யாரு சொல்லவே வேணாம், நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கேன் வில்லியம்சன், டவுட்டே இல்லைங்க, அவர் தான் ஒரு முதுகெலும்பு நியூசிலாண்டோட பேட்டிங்கை பொறுத்த மட்டும். இப்ப நடந்த ஒரு ரீசெண்டா சீரீஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக கூட பாத்தீங்கன்னா அவர் தான் ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருந்திருக்காரு. 388 ரன் 129 ஆவரேஜ்ல அடிச்சிருக்காருங்க போன சீரீஸ்ல கேன் வில்லியம்சன். அது மட்டும் இல்லாம 200 அது கூட சேர்த்துக்காங்க. சோ செம்ம ஃபார்ம்ல இருக்கிற ஒரு டாப் குவாலிட்டி பிளேயர் கேன் வில்லியம்சன் நியூசிலாந்துக்கு. COVID-19 இந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்கும்போது ப்ரிப்பரேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. எஸ்பெஷலி இந்தியா கொஞ்சம் இந்த மாதிரி பேண்டமிக்ல கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது இந்தியன் டீம் இங்கிலாந்துக்கு போய் ப்ரிப்பரேஷன் டைம் கொஞ்சம் கம்மியாக தாங்க கிடைச்சிருக்கு.
ஆனா இந்த டயத்துல ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதாவது விராட் கோலி 11 vs ராகுல் 11 அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இந்தியன் டீம் இடையிலேயே விளையாடினாங்க. இதுதாங்க இந்தியன் டீமுக்கு கிடைச்ச பிராக்டிஸ். இது தவிர ரொம்ப நாளா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடல இந்திய அணி. இந்த மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் 121 ரன் ஒரு செஞ்சுரி இந்த மேட்ச்ல அடிச்சிருக்காருங்க. அதை தவிர யங்ஸ்டர் சுப்மன் கில் ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, மறக்காதீங்க, ஆஸ்திரேலியால. அவர் இந்த மேட்ச்ல ஒரு 85 ரன்ஸ் கொடுத்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இன்னொரு யங்ஸ்டர் முகமது சிராஜ் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல 2 விக்கெட்டை வீழ்த்தினாரு, ரொம்ப அருமையா போலிங் போட்டிருக்காரு. இதை தவிர இஷாந்த் சர்மா 3 விக்கெட் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஒரு ஹாஃப் செஞ்சுரியும் இந்த மேட்ச்ல அடிச்சாங்க. சோ இவங்க எல்லாம் நல்ல டச்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு மேட்ச் தான், ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் தான் இந்தியன் டீமுக்கு கிடைச்சிருக்கு பிஃபோர் பிளேயிங் நியூசிலாந்து. இந்தியா vs நியூசிலாந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல சில எக்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க இந்த ஃபைனல்ல. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். 2 விஷயம் இருக்குங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் டியூக்ஸ் பால்ல விளையாடப்பட போகுதுங்க. யூசுவலி இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியாவில் விளையாடும் போது எஸ்ஜி பால்ல தான் விளையாடுவாங்க. வெளில போய் விளையாடும் போது ஆஸ்திரேலியா இல்ல வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி கண்ட்ரியா விளையாடும் போதுலாம் குக்கபுரா பால் யூஸ் பண்ணுவாங்க. பட் டியூக்ஸ் பால் இப்போ யூஸ் பண்ண போறாங்க. டியூக்ஸ் பால் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டா இருக்கும். எஸ்பெஷலி நியூ பால் வரும்போது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சீம் மூவ்மெண்ட் நிறையவே இருக்கும். அதுவும் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பால் அவ்வளோ சீக்கிரம் ஓல்டும் ஆகாது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு டெஃபினட்டாக ஓரளவுக்கு ஹெல்ப் இருக்குங்க. அதாவது இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு பக்கம் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ரொம்ப ஸ்கில்டு மற்றும் தந்திரமான பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் நல்லா போட போறாங்களோ இது பெரிய பெரிய ஃபேக்டரா இருக்க போது இந்த WTC ஃபைனல்ல. டியூக்ஸ் பால் மறக்காதீங்க, அவ்வளோ ஈஸி இல்லை ஹேண்டில் பண்றதுக்கு. நியூசிலாந்து ஆல்ரெடி விளையாடி இருந்திருக்காங்க இங்கிலாந்துல. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குமா? அடுத்த எக்ஸ் ஃபேக்டர் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வெதர் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இங்கிலாந்துல விளையாடும் போது. ஏன்னா நாங்க விளையாடி இருக்கேன் நிறைய கிரிக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு டயத்துல 1 மணி நேரம் திடீர்னு நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், சன் இருக்கும், திடீர்னு மழை வரும், திடீர்னு கிளவுடியா இருக்கும். தென் கிளவுடியா அந்த மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீம் ஆகும், ஸ்விங் ஆகும், வெயில் வரும்போது பேட்டிங் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குங்க. அதாவது அவருக்கு அவர் மாறும், நிமிஷத்துக்கு நிமிஷம் கூட மாறும். ஸோ இந்த மாதிரி அடாப்டேஷன் பண்ண முடியுமா? இது ஒரு பெரிய பெரிய ஃபேக்டரா இருக்குங்க. பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலர்ஸா இருக்கட்டும், கண்டிஷன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அவேர்னஸ் ரொம்பவுமே முக்கியம் இங்கிலாண்டை பொறுத்த மட்டும். ஸோ இது இங்கிலீஷ் வெதர் டெஃபினட்டா ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லலாம் இந்த WTC ஃபைனல்ல. 2 டீமோட ஸ்ட்ரென்த்ஸை பத்தி நிறைய பேசணும், 2 டீமோட வீக்னஸஸ் என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணலாம். நியூசிலாந்து அணியை பொறுத்த மட்டும் அவங்களோட வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோம்ல ரொம்ப அருமையா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது நியூசிலாந்துல விளையாடும் போது நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல. ஆனா வெளில விளையாடும் போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் அந்த அளவுக்கு இல்லைங்க. அதாவது நியூசிலாந்துக்கு வெளில அவங்களோட ரெக்கார்ட் ரொம்பவுமே போரா இருக்கு. இந்திய அணி பாத்தீங்கன்னா வெளியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஹோம்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ வெல் ஆல்ரவுண்டட் சைடு இந்தியா அப்படின்னு சொல்லலாம் நியூசிலாண்டை கம்பேர் பண்ண மாட்டோம். இந்திய அணியோட வீக்னஸ் என்னன்னு பார்ப்போம். இந்திய அணி பார்த்தீங்கன்னா வீக்னஸ்னு எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க, கீப்பர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா மேட்ச் பிராக்டிஸ் அது ரொம்பவுமே முக்கியங்க. எவ்வளவுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணா இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் என்னலாம் சொன்னாலும் அந்த டெஸ்ட் மேட்சஸ் நீங்க விளையாடல அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெரிய வீக்னஸ். ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்குமா? நியூசிலாந்து மறக்காதீங்க இதே டயத்துல இங்கிலாந்துல தான் பாகிஸ்தானோட ஒரு சீரீஸ் விளையாடிருக்காங்க. ஸோ அவங்க நல்ல ஒரு டச்ல இருக்காங்க, மேட்ச் பிராக்டிஸ்ல இருக்காங்க. இந்தியாவுக்கு டெஃபினட்டா இந்த மேட்ச் பிராக்டிஸ் லேக்கிங். இது ஒரு பெரிய பெரிய வீக்னஸ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ். இதையும் தாண்டி வருமா இந்திய அணி? அதுதாங்க பெரிய கேள்வி இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல. ஆக மொத்தம் ஒரு அருமையான மேட்ச் நமக்காக காத்துட்டு இருக்கு WTC ஃபைனல்ல. யாரு ஜெயிக்க போறாங்க WTC சாம்பியன்ஷிப்? பொறுத்திருந்து பார்ப்போம். பத்ரிஸ் பிளேயிங் 11 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்திய அணி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ரோஹித் சர்மா, சுப்மன் கில், சேட்டேஸ்வர் புஜாரா, விராட் கோலி, அஜிங்கியா ரஹானே, ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜஸ்பிரீத் பும்ரா, இஷாந்த் சர்மா. முகமது ஷமி இல்லைனா சிராஜ். அதாவது ஒரே ஒரு இடம் என்ன பொறுத்த மட்டும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது விராட் கோலி யோசிச்சுட்டு இருப்பாரு நினைக்கிறேன். முகமது ஷமியோட போலாமா சிராஜோட போலாமா? ஏன்னா சிராஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ஒரு அப்கமிங் யங்ஸ்டர். முகமது ஷமி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸ்விங்கு சீம் இருக்கு. ஸோ இந்த 3 மீடியம் பேசர்ல யார் விளையாட போறா அப்படிங்கறதான் கருத்து. என்ன பொறுத்த மட்டும் ஜஸ்பிரீத் பும்ரா, இஷாந்த் சர்மா 2 பேரும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் முகமது ஷமி சிராஜா
இது ஒரு கேள்விக்குறி டெஃபினட்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க, யார் நீங்க 11ல விளையாட வைப்பீங்க? உங்களோட 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்திய அணிக்கு யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானை அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டோம் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும்.